இந்த புதிய பேருந்து நிலையம் தர்மபுரியில இதனால அவஸ்தைப்படுறாங்க பாருங்க ஜனங்க. அந்த விஷயத்துக்கு சுமூகமான தீர்வு காண முடியும் நம்மளால. புதிய பேருந்து நிலையம் பழைய பேருந்து நிலையத்துக்கு நல்ல தீர்வு கொடுக்க முடியும். ஒரே நாள்ல அப்படியே மாத்திக்கிட்டே போட்ட முடியாது. மக்களுக்கு நலம் தரக்கூடிய, மக்களுக்கு பயன் தரக்கூடிய விதத்தில் தீர்வு காணணும். யாருக்கும் பயன் தர்றதில்லை. பொதுமக்களுக்கு தானே பேருந்து நிலையம் நடத்துறீங்க. பிளைட்ல போறவங்களுக்கா பேருந்து நிலையம் நடத்துறீங்க? நீங்க நடத்துவது பொதுமக்கள் காசு கொடுத்து ஆட்டோலயோ கார்லயோ போக முடியாத மக்களுக்கு நடத்துறீங்க பேருந்து நிலையம். அதற்கு பொதுமக்களுக்கு பயன்பெறக்கூடிய வகையில் அந்த பேருந்து நிலையம் பிரச்சனையை சுமூகமாக எங்களால் தீர்த்து வைக்க முடியும். அதை நாங்கள் கண்டிப்பாக செய்வோம் என்று உறுதி கூறுகின்றேன். அதை போல தர்மபுரி மொரப்பூர் ரயில்வே திட்டம், தர்மபுரி மொரப்பூர் ரயில்வே திட்டத்தை பற்றி எங்களுடைய அன்பு அண்ணன் எம்எல்ஏ அண்ணன் சொன்னாங்க, வெங்கடேஸ்வரன் அண்ணன் சொன்னாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு டெல்லியில போய் பேசி அதற்கு 935 கோடி ரூபாய் வாங்கிட்டு வந்து இன்றைக்கு பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பெரிய பாலம் மாதிரி அந்த தூணே எவ்வளோ பெருசா இருக்கு. இதையெல்லாம் செய்து முடிக்கணும். அதுவும் கொஞ்சம் பொறுமையா போயிட்டு இருக்கு. அதே போல 80 வருட கனவு மொரப்பூர் ரயில்வே திட்டம். அந்த ரயில்வே திட்டம் பற்றியும் உங்களுக்கு தெரியும். எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ரயில்வே திட்டத்தை கொண்டு வந்து அடிக்கல் நாட்டினார்கள். அதுவும் பொறுமையாக போயிட்டு இருக்கு. தொப்பூர் கணவாயாக இருக்கட்டும், மொரப்பூர் ரயில்வே திட்டமாக இருக்கட்டும், இந்த 2 திட்டத்தையும் வேகமாக செயல்படுத்தி மக்களுக்கு பயன்படும் வகையில் அதை சீக்கிரமாக கொண்டு வருவோம் என்பதுதான் எங்களுடைய வாக்குறுதி. அதை நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். அந்த மொரப்பூர் ட்ரெயின்ல நம்ம எல்லாம் போனோமா வேணாமா? கனவாவே இருக்கணுமா? அது 80 வருஷ கனவு இன்னும் 90 வருஷம் 100 வருஷம் கனவா இருக்கணுமா? கிடையாது. அது இந்த 5 வருடங்களில் நிறைவேற்ற வேண்டும் என்றால் கண்டிப்பாக மாண்புமிகு எடப்பாடியார் ஆட்சி தமிழகத்தில் மலர வேண்டும். அதே போல தொப்பூர் கணவாய் இந்த உயர் சாலை அதையும் சீக்கிரமாக நிறைவேற்றி அதற்காகவும் நாங்கள் அயராது பாடுபடுவோம் என்பதை உறுதி கூறுகின்றேன். வத்தல் மலையை சுற்றுலா தலமாக அதை அறிவித்து அதற்கான திட்டங்களையும் கண்டிப்பாக செயல்படுத்துவோம். இந்த 100 நாள் வேலை திட்டம், அது 100 நாள்ல பேரை மாத்திடணும். கடந்த 5 ஆண்டு கால காட்சியில் அது 10 நாள் வேலை திட்டம் தான். 100 இல்ல, ஒரு 0 அடிச்சுடுங்க. பாதி இடத்துல 10 நாள் 15 நாள் தான் வேலை இல்லையா? 25 நாள் கூட ஏதோ கொடுத்து வைத்த மாவட்டங்களில் தான் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாதி இடம் நான் போய் ஊரா ஒவ்வொரு மகளிர் கூட்டத்துல கேட்கும் போதும் எங்கம்மா 25 நாள் 10 நாள் கூட கிடைக்கலன்னு தான் சொல்லுவாங்க என்கிட்ட. நான் அத்தனை பெண்களையும் போய் சந்தித்தேன் தனித்தனியா. ஒரு மாவட்டத்திலையும் அத்தனை பெண்களையும் சந்திக்கும் போது அவங்க அதான் சொன்னது, 25 நாளா அம்மா அதிகப்படியா சொல்றீங்க, 25 நாள்லாம் எங்களுக்கு வேலை கொடுக்கல, 10 நாள் 15 நாள் தான் அப்படின்னாங்க. மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் கொண்டு போய் அவர்களிடம் சேருங்கள். இதுதான் நம்ம பிள்ளைகளின் வருங்காலத்துக்கு ஒரு நல்ல ஆட்சியை நாம் கொண்டு வர வேண்டும். இது நிறைய தர்மபுரி தொகுதிக்கான வாக்குறுதிகள்னு ஒரு 5-6 பக்கம் போட்டிருக்காங்க. இந்த நோட்டீஸ் கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் கொடுக்கப்படும். அதில் பார்த்தீங்கன்னா அரசு நலத்திட்டங்கள் அனைத்தும் தர்மபுரி மக்கள் அனைவருக்கும் போய் சேர நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல தர்மபுரியில் தோட்டக்கலை வேளாண் கல்லூரி அமைக்கப்படும். தர்மபுரியில் விளையாட்டு உள்ளரங்கம் அமைக்கப்படும். தர்மபுரி மருத்துவக் கல்லூரியில் அனைத்து மருத்துவ வசதிகளும் மேம்படுத்தப்படும். இப்படி நிறைய வாக்குறுதிகள் இருக்கு. இதெல்லாம் நீங்க மக்களிடம் கொண்டு போய் சேருங்க. எப்படியெல்லாம் நம்மளுடைய சமூக நீதி கண்டிப்பாக பாதுகாக்கப்படும். அதற்கான அத்தனை விஷயங்களையும் நாங்கள் எல்லாம் இந்த கூட்டணியில் இருக்கிற அத்தனை பேரும் உங்களுக்காக அயராது பாடுபட்டு உங்களிடம் நல்ல திட்டங்களை கொண்டு சேர்க்க தயாராக இருக்கிறோம் என்பதை தான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன்.